அப்படியே இருக்குங்க. இங்க பாருங்க. எங்கள் தங்க தளபதி விஜய் தான். நாங்கள் கிடையாது, அவர் தான். தமிழ்நாடு பூராவும் 234 தொகுதியை ஒரு தொகுதியை தூக்கி போட்டால் கூட திருப்பி ஒரு ஆளை போட்டு சுயேட்சா 234 தொகுதியில் நிறுத்தது எங்களுடைய தங்க. அவரே தான் தங்க தளபதி நிற்க வச்சாதான் எல்லா வேட்பாளரும் நான் உள்பட எல்லா புகழுக்கும் நம்முடைய தங்க தளபதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி தான். ஆமா ஆமா. அது எல்லாமே அவர்தான். அவர் எந்த வழிக்கு போறாரோ அந்த வழியில் நாங்கள் தொண்டனாக இருந்து அவருடன் எல்லா புகழும் தளபதி அவர்களுக்கு. வெற்றி பெற்றது நான் அல்ல, எங்களுடைய தளபதி, எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி தான் வெற்றி பெற்றது, நான் அல்ல. எல்லாமே தளபதி தான் காரணம். எல்லாமே தமிழக கழகத்தினுடைய வெற்றி தளபதி தான் காரணம். முழு வெற்றிக்கு அவர்தான் காரணம். எங்கள் தொகுதி மக்கள் எந்த அளவுக்கு வசதி செய்யணுமோ அது எங்கள் தளபதி சொல்லியிருக்கார். ஒரு பைசா கூட நான் தமிழ்நாட்டில் லஞ்சம் வாங்க மாட்டேன் சொல்லியிருக்கார். ஒரு பைசா கூட. அதே நடவடிக்கையில் தான் இந்த தொண்டனும் சேவகனாக மக்களுக்கு, குளத்தூர் மக்களுக்கு பணிபுரிவேன் செய்வதில் எந்த ஒரு மனமாற்றமும் இல்லை. தப்பு, நீங்க சொல்றது தப்பு. வெளியேற்றப்படவில்லை, வெளியேறினேன். மாவட்ட செயலாளர் ராஜினாமா செய்தேன். நான் வெளியேற்றப்படவில்லை, நானே ராஜினாமா செய்து கொடுத்தேன். வெளியேடு. அதுக்கு நான் காரணம் அல்ல, எங்களுடைய தங்க தளபதி அவர் தான் காரணம். எல்லா புகழுக்கும் தமிழக கட்சி கழகத்தினுடைய தளபதி அவர். அந்த வெற்றியை நான் அவர் பாதத்தில் தான் வைப்பேன். எங்கள் தளபதி என்ன சொல்கிறாரோ அதுதான் என்னுடைய முதல் விஷயம். நான் மக்களோடு மக்களாக 70 வயசு ஆகி போச்சு. அங்கே தான் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். எந்த நேரத்தில் எப்போது கூப்பிட்டாலும்
மக்களை சந்திக்க தயாராக இருக்கிற நபரில் நானும் ஒருவன். நன்றி.